I hope you can all hear me very clearly. ஒருவேளை அப்படி கேட்க முடியலன்னா, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்லாட்டி ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நான் ஒரு புக் ரிவ்யூக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஓகே. இந்த புக் ரிவ்யூ வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது முன்னாடி பார்த்தத விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்புறம் இதோட பேர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி அத படிச்சு பார்க்கலாம் அந்த புக்க அப்படின்ற மாரி நான் வந்துட்டு படிச்சேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி Amazon எல்லாத்துக்குமே வந்துட்டு Amazonல தான் நான் வாங்குனேன். ஓகே. அதனால இன்னும் அங்க தான் இருக்கும். அதனால நீங்க வந்து அத பாருங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ வந்துட்டு அந்த புக்கு பேரு வந்து வேர்வுல்ஃப் மேஜிக். ஓகே. மறுபடியும் ஒரு ஒரு மாயாஜால இதுக்கு தான் நான் வந்துட்டு இது பேசிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த புக்க வந்து எழுதினவர் பேரு டெ டெனிஸ் சர்ஜென்ட். ஓகே. ஸோ இவரு வந்துட்டு இந்த புக் மட்டும் கிடையாது. இது மாதிரி 10 புக் எழுதியிருக்காரு. ஸோ எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ்ல வந்து இருக்குன்ற மாரி நான் கேள்விப்பட்டுருக்கேன். பட் என்கிட்ட இருக்கிறது இதுவும் இதுக்கப்புறம் வந்த ஒரு புக்கும் தான். ஓகே. இது வந்து ஸ்டோரி புக் கிடையாது. ஸ்டோரி புக்கே கிடையாது. இது வந்து ஒரு பிராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு புக் இது. ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இருக்குல்ல. ஸோ அந்த புக்கு தான் இது. ஆம், இவர் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷர்லாம் கிடையாது. சும்மா ரோட்ல போயிட்டுருக்கிறவர்லாம் கிடையாது. இவர் வந்துட்டு ஒரு வெல் எஜுகேட்டட் பெர்சன். ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர். அந்த லிங்குவிஸ்டிக் அதுக்கப்புறம் அந்த வேற ஏதோ ஒரு இது படிச்சிருக்காரு. ஓகேவா? கரெக்ட்டா அவரு படிச்ச இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரும் கூட. அப்புறம் இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு இதுல இருக்காரு. ஹி இஸ் அ ப்ரொஃபஸர். ஹி இஸ் ஆக்சுவலி டீச்சிங் இன் அ யூனிவர்சிட்டி அண்ட் ஹி இஸ் அன் ஆத்தர். அதுக்கப்புறம் நெறைய ரீசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பர்சனலா ஒரு சில ட்ரைப் பீப்பிள்க்கெல்லாம் போயிட்டு ஷமனிசம் எல்லாம் இருக்குல்ல. இந்த ஒரு சில ஐசோலேட்டட் கம்யூனிட்டி அவங்ககிட்டலாம் ஐஸு பிடிச்சி அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்துட்டு, நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவீங்க? எப்படி கடவுளை வழிபடுவீங்க? உங்களோட கடவுள் எப்படி இருப்பாங்க? ஏன் இந்த மாரி பொருட்கள வந்து அவங்களுக்கு படைக்கிறீங்க? அப்புறம் வந்து நீங்கள் ஏன் இந்த பாஷை பேசுறீங்க? இப்போ ஒரு விஷயம் அவங்க செஞ்சாங்கன்னா, இப்போ ஒரு கல்ல வந்து வைக்கிறாங்க ஒரு இடத்துல. வச்சு இது மாரி ஒரு பிலீஃப் இருக்குன்னா, அதோட பிலீஃப் ஏன் அப்படி வந்துச்சு? யார் வச்சாங்க? அப்புறம் இதனால என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸோ எல்லாமே ஒரு சர்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு படிக்கும்போது. இட் வாஸ் வெரி ஈஸி. ஆனால் இதில் வந்து தமிழ் அதில் இல்ல. ஓகே. அந்த ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாரு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதோட ஹிஸ்ட்ரி இப்போ வேர்வுல்ஃப்னா வந்து என்ன? அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ரெஃபரன்ஸ்க்கு நிறையா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் லைக் அந்த சேலம் ட்ரையல்ஸ் ஆஃப் விச்சஸ் ரைட் அந்த மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்து ஃப்ரம் த பிகினிங் அந்த வேர்ட்னா என்ன அர்த்தம்? அப்புறம் வந்து இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் யாருக்கு நடந்துச்சு? சைட்டிங்ஸ் எல்லாம் யார் பார்த்தாங்க? அந்த வேர்வுல்வ்ஸ யார் பார்த்தாங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில ப்ராக்டிசஸ் எல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் வந்து ஷேப் ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. மனுஷங்களாம் இருந்து அவங்க வந்து மிருகங்களா வந்து மாறியிருக்காங்க. ஸோ ஷேப் ஷிஃப்டிங் திங்ஸ். அத பத்திலாம் ரொம்ப விலாவரியா வந்து சொல்லியிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அட போதும்ப்பா அப்படின்ற சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஹானஸ்ட் ரிவ்யூஸ் இங்க குடுத்துட்ருக்கேன். ஸோ வந்துட்டு இது வேர்வுல்ஃப் மேஜிக் அப்படின்னா, அந்த புக்க படிச்சாலே அந்த பேர கேட்டாலே நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஸோ இதில வந்து நெறைய ஸ்பெல்ஸ் இருக்கும். நெறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு அதுல. ஓகே. அதுவும் இருக்கு. பட் வந்து அத பார்த்த உடனே ஓகே. இது நம்ம ஸ்பெல்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து ரிச்சுவல்ஸ் இருக்கு. இது 2 செஞ்சாலே வந்துட்டு நாமளும் ஒரு வேர்வுல்ஃபா மாறிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. பட் அந்த மாரிலாம் கிடையாது. இப்போ விக்கா பேகனிசம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிவு தான் இது. ஓகே. அம் வேர்வுல்ஃப் மேஜிக் மட்டும் இல்ல. ட்ரக்கோனியன் மேஜிக் இருக்கு. டிராகன்ஸ வச்சுட்டு அந்த ஹையர் பீயிங்ஸ் இருக்கிற டிராகன்ஸ வச்சு பண்ற ஒரு மேஜிக் கூட இருக்கு.
பட் அதை வந்து இவர் எழுதியிருக்காரான்னு தெரியல. ஐ திங்க் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஆத்தர் அண்ட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். ஓகே. இவர் வந்துட்டு டெனிஸ் சர்ஜென்ட் வந்துட்டு இந்த வேர்வுல்ஃப் மேஜிக், வேர்வுல்ஃப் பேக் மேஜிக், அதுக்கப்புறம் வந்துட்டு நாகங்கள் மேஜிக்கெல்லாம் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு கிடைச்சா அதை படித்து பாருங்கள். அமேசானில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆடியோ புக்காகவும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு லைக் ஹார்ட் காப்பி இருக்குது, சாஃப்ட் காப்பி இருக்குது, பிடிஎஃப் ஃபார்ம்ஸில் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் பை இட் ஃப்ரம் அமேசான். இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் ஃபுல்லாக எழுதியிருக்காரு. இவர் எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ், நியர்லி 2 decades சம்திங் வந்துட்டு இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த புக்கில். இவரை எப்படியெல்லாம் நம்ம வந்து வழிபடணும், அந்த நேச்சர் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இயற்கை. ஸோ இயற்கையை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும், ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டேயும் இருக்கிற அந்த இயற்கை இல்லையா, அதை வந்துட்டு வெளியே தூண்டி விட்டு, ஸோ அது வழியாக நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு நல்லது நடக்கணுன்ற இதில் தான் அவர் அதை எழுதியிருக்காரு. ஃபுல் கான்செப்ட்டுமே அது அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். இப்போ நேச்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ கொடுக்குது, ஆனால் நாம் அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அதை திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருப்பார். லைக் கன்சர்வேஷன், அப்புறம் வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதோட தோலுக்காக, அதோட தந்தத்துக்காக எல்லாம் வந்துட்டு யானைங்களை எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக இது ஒரு புது முயற்சின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் அன் எக்ரிகோர், அதாவது பேக் மேஜிக். அவர் எழுதின வந்து ஃபஸ்ட்டு வேர்வுல்ஃப் மேஜிக், அதுக்கப்புறம் வந்து அதோட சீக்வன்ஸாக வந்து இந்த வேர்வுல்ஃப் பேக் மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு இந்த கூட்டு பிரார்த்தனை அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு கோலோட செய்யும்போது, ஒரு ட்ரைவோட செய்யும்போது அதோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் ஒரு விஷயத்த வந்து தேடி போகும்போது, அதை வந்து செய்யணும்னு நினைக்கும்போது, அதுவும் நல்லதுக்காக தான் பண்ணும்போது, அது எல்லாருமே பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நாம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் கிடையாது. ஸோ வி ஆர் ஆல் கனெக்டட் டு த யூனிவர்ஸ், டு தி நேச்சர், டு த சரௌண்டிங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்மளுக்கும் ப்ராப்ளம் வரும். குளோபல் வார்மிங் வருது, ஓசோன் டிப்ளீஷன், சம்திங் அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அதாவது நேச்சர் வந்துட்டு இப்போது ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கோம் ஹியூமன்ஸு அண்ட் அதர் அனிமல்ஸ், ரைட்டா? ஸோ வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஒரு செப்பரேட் என்டைட்டி, நம்மளுக்கும் நேச்சருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து எல்லா ட்ரீஸ் எல்லாம் வந்து வெட்டிட்டு அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் காலி பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் கூடு அந்த குருவி கூடு மாதிரி குட்டி குட்டியாக கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸோ இதெல்லாமே இருக்கிற பட்சத்தில் இருக்கிற கொஞ்சமாவது அந்த ஃபாரஸ்ட் லைஃபு, அந்த நேச்சரை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக அந்த மைண்ட் செட்டில் தான் அவர் இப்போ ஃபுல்லாமே எழுதியிருக்காரு. ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். லைக் ரெசிப்ரோக்கல் எனர்ஜி இருக்கணுன்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். நானும் வந்துட்டு ஃபுல் புக்கை படிக்கலை, ஓகேவா? ஹாஃப் புக் தான் படித்தேன். வந்து ஒரு 95 வந்திருப்பேன். ஆக்சுவலி அது ஒரு 207 பேஜஸ் புக்கு. நல்லா திக்காக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. அதில் வந்து 95 பேஜஸ் தான் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஜஸ்ட் 2 டேஸ்லேயே வந்துட்டு 95. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, வைக்கவே முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதை படிக்கும்போது. ஐ ஃபெல்ட் அ கனெக்ஷன் டுவர்ட்ஸ் தட். ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு, ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே, என்னால் வந்து கீழே வைக்க முடியல. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் இந்த புக்கை நிறைய பேர் படிச்சுட்டு என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இது நான் எதிர்பார்த்தது வந்தது வேறு. ஸோ நிறைய ரிச்சுவல்ஸு, நிறைய ஸ்பில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம படித்து பார்க்கும்போது இந்த டீன் வுல்ஃபில் வர ஸ்காட் மிகேல் மாதிரி மாறிடலாம். இல்லாட்டி வந்துட்டு அந்த வேம்பயர் டைரிஸில் வேறு வுல்ஸ் மாதிரி மாறிடலாம். அப்புறம் ட்வைலைட்டுன்ற ஒரு படம் இருக்கும்ல, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஸோ அதில் மாதிரி நம்ம வேறு வுல்ஃபாக மாறிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு தே வில் பி டிஸப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அது வந்து ஒரு ஆஸ்ட்ரல் ஃபார்ம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்மில் வந்துட்டு வி கேன் சேஞ்ச் அவர் ஃபார்ம்ஸ், அவர் மார்டல் ஃபார்ம்ஸை வந்து நம்ம மாற்றிக்க முடியும்
அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ வி கேன் கெட் கனெக்டட் வித் நேச்சர். நீங்கள் பேடியான ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்துட்டு அந்த வேற ஒரு உல்ஃப் வந்துட்டு அந்த மெயின் ஹீரோ வந்து கூட கடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கடிக்கிறதுனால இந்த ஹீரோ வந்து ஒரு பேடியாவா மாறியிருப்பாங்க. அதாவது ஒரு உல்ஃபா மாறியிருப்பாங்க. ஓநாயா மாறியிருப்பாங்க. கரெக்ட்டா? ஆனா இங்க வந்து அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொருத்தர் வந்து கடிச்சாலும், இல்ல ஒரு மனுஷன ஒரு ஓநாய் வந்து கடிச்சாலும், மனுஷனுக்கு தான் அடிபடும். அவனுக்கு தான் இன்ஃபெக்ஷன் வரும். அப்புறம் ரேபீஸ் வரும். ஸோ அந்த மாரி தான் ப்ராப்ளம்ஸ் வருமே தவிர, அவங்க வந்துட்டு ஒரு ஓநாய் மனுஷனா மாற மாட்டாங்க. அவங்களுக்கு சூப்பர் எபிலிட்டீஸ் எல்லாம் கிடைக்காது. இம்யூனிட்டி ப்ராப்ளம் தான் வரும். நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வி வில் பி கனெக்டட் வித் நேச்சர் இன் மோர் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ எம் ட்ரைங் டு கிவ் யூ திஸ் ரிவ்யூ வித்தவுட் ஸ்பாயிலிங் இட் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி தான். அதனால நான் வந்து இப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்புறம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக போகாமல் ஓரளவுக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கிறேன். அப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நான் அதை படித்தா இந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் இந்த மந்திரத்தெல்லாம் நான் சொல்லிவிட்டு இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த புக்கில். இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து ஒரு வேர்வுல்ஃபாக மாறிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன் அன் ஆஸ்பெக்ட் யூ வில் பி கனெக்டட் வித் த நேச்சர், யூ வில் பி கனெக்டட் டு த வேர்வுல்ஃப் ஸ்பிரிட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த ஹோல் புக் இஸ். ஓகே, பட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு நாக ஷேப் ஷிஃப்டர் இச்சாதாரி நாகம். ஸோ அவங்களோட பற்றி எழுதுறது, அவங்களோட மேஜிக், அவங்களோட ப்ராக்டிசஸ் பற்றி எழுதுறது. ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஒரு சாதாரண மனுஷங்க நாங்கள் இதெல்லாம் படிக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ புக், இட்ஸ் நத்திங் எல்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் கண்டிப்பாக வந்துட்டு பெனிஃபிஷியல் தான். நம்மளுக்கு நிறைய வகையில் அது வந்து உதவி செய்யும். அப்புறம் வந்து ஒரு ஒழுக்கத்தெல்லாம் இருக்குது அந்த புக்குள்ளே. நீங்கள் அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லும்போது இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. வந்துட்டு அப்போது யூ வில் மிஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் தட் புக். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொல்கிறேன். தொடாமல் பட்டும் படாமல் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அந்த புக்கு வாங்கி ஃபுல்லாக படிக்கும்போது தான் உங்களுக்கு நான் என்ன அந்த உள்குத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போவே எல்லாத்தையும் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து என்னோடய புக் ரிவ்யூ ஃபார் வேர்வுல்ஃப் மேஜிக். இதை பற்றி தமிழில் யாருமே பேசலை. இங்கிலீஷ்லேயே கூட நிறைய பேர் பேசலை. ஏதோ 2 பேர் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதே மாதிரி ரொம்ப இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கூட அவங்க சொன்னது கிடையாது. எனக்கு அந்த புக்கு பிடிக்கல, இன்னும் இப்படி இருந்திருக்கலாம், இன்னும் அப்படி இருந்திருக்கலாம், இல்லை எனக்கு இந்த புக்கு பிடிச்சிருக்கு, இந்த புக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்களே தவிர என்னோட அளவுக்கு யாருமே சொல்லலை இது வரைக்கும். மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் வந்துட்டு நான் சொல்லதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அண்ட் இது ஸ்டோரி புக்கு கிடையாது, இது வந்து ஃபிக்ஷனல் கிடையாது, இதெல்லாமே உண்மை தான். ஒருத்தரோட உண்மையான நடந்ததை வந்து எவிடென்சஸோட அவர் வந்து அந்த புக்கில் வந்து போட்டிருக்காரு. ஓகே, இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். ஏன்னா ரொம்பவே அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான். இதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கும் வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும். வந்துட்டு எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன், இது ஓசிடி எல்லாமே சொல்லிடுச்சு, நான் இதுக்கு புக்கில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. அந்த உள்குத்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். The secret something is written in that book and you have to figure that out by yourself. I don't want to spoil it more for you. And இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கிரிப்டிட்ஸ் அப்படின்னா இன்னும் வந்து அதுக்கான சயின்டிஃபிக் இது கிடையாது. ஸோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு ஜந்து இருக்குன்ற மாதிரி ஒரு இதை வச்சு கிரிப்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிப்டிட்ஸோட அனாட்டமி, நம்மளோட ஹியூமன் ஸ்கெல்டனில் வந்துட்டு என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, நம்ம ஸ்கெல்டன் எப்படி இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எதுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்து அனாட்டமி. ரைட்டா? ரொம்ப டீட்டெயிலாக போகிறது வந்து அனாட்டமி. ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முன்னாடி வந்துட்டு வேறு ஏதோ தேடி போகும்போது ஆர்கியாலஜி வந்து தே மைட் ஹவ் ஸ்டம்பிள்ட் அப்பான் சர்டன் ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் supporting little bit evidence supporting that these creatures might actually be real.
அந்த தே ஆர் நாட் கட்டுக்கதை கிடையாது, மித் கிடையாது. அண்ட் தே ஆர் ரியல் அப்படின்ற மாதிரி ஒரு சிலது வந்திருக்கும். ஸோ ஃபாரின்ல வந்துட்டு தே ஹாவ் அ செப்பரேட் சப்ஜெக்ட் ஃபார் தேட், கிரிப்டோசுவாலஜி. அவங்கள பற்றி படிக்கிறது வந்து கிரிப்டோசுவாலஜி. டூ யூ நோ கொரில்லா இருக்குல்ல, அது வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன எவிடன்ஸ் இருக்குது. பட் நம்ம யாருமே வந்து அப்படி ஒரு க்ரீச்சர் இருக்கிறது வந்து தெரியாதுன்ற மாதிரியே இருந்தாங்க ஒரு கொரில்லாவை பார்க்குற வரைக்கும். ஒருத்தர் வந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து பாரு இதுதான் கொரில்லா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது தான் வந்துட்டு ஓகே கொரில்லா வந்து ஒரு உண்மையான ஒரு க்ரீச்சர் அப்படின்ற மாதிரியே வந்து கொண்டு வந்தாங்க. அது முன்னாடி அது எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொரில்லான்ற க்ரீச்சருமே வந்துட்டு கொரில்லா அதுவே வந்துட்டு ஒரு கிரிப்டட் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதைன்ற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஓகே, ஸோ வந்து இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு இதோட நான் உங்ககிட்ட சொல்கிறது நிறுத்திடுறேன். இதுக்கு மேலே சொன்னேன்னா நான் ஃபுல்லாக சொல்லிடுவேன். அப்புறம் உள்கொத்தியும் சேர்த்து சொல்லிடுவேன். நோ 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 நான் இதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நிறைய புக்ஸ் இருக்க இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஒரு 10 12 எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் நம்மளோட இது இருக்குல்ல சிலபஸ் புக்ஸ், லைக் நார்மல் சிலபஸ் புக்ஸு கூட அவர் எழுதியிருக்காரு. லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சம்திங் லைக் தேட். அவங்க வந்து ஒரு புக்கை வந்துட்டு கோ ஆத்தர் பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய புக்ஸ் வந்துட்டு ஹீ இஸ் நாட் அ லூனட்டிக். ஓகே, லெட் மீ கெட் தட் கிளியர் டு யூ. ஏன்னா என்னது ஓனாய் மனுஷனாக மாறுறதுக்கான ஷேப் ஷிஃப்டிங் புக்கா அப்படின்ட்டு. ஓகே, திஸ் பர்சன் இஸ் சம் கைண்ட் ஆஃப் லூனட்டிக், எங்கேருந்தோ புஷ் வந்துருச்சு போல இருக்குது, இந்த புக்கு எழுதி வச்சிருக்குதுன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த இங்கிலீஷ் ரிவ்யூஸில் கூட அந்த மாதிரி ஒரு சில ரெண்டு பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவர் அப்படி கிடையவே கிடையாது. ஹீ இஸ் ரியலி எஜுகேட்டட், ஹீ இஸ் ரியலி தேர், ஹீ இஸ் நாட் லாஸ்ட் இட். ஓகே, அண்ட் this book is really interesting. And if you are searching for a different direction, உள்குத்தோட இப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதுக்கு மேலே நான் பேசவே விரும்பல. ஓகே, ஜஸ்ட் see that, see the buy the book and see it. ரிவ்யூஸ் பாருங்கள், புக்கோட ரிவ்யூஸ் பாருங்கள். ஓகே, இந்த ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கிலீஷ் ரிவ்யூஸில் 2க்கு மேலே போகாது ரிவ்யூ. ஓகே, வேற ஒரு பர்சன் வந்து அந்த புக்கை பற்றி ஓரளவுக்கு தான் பேசியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த புக்கு ஃபுல்லாக வந்து டிகிரேட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட். அண்ட் நிறையா வந்துட்டு இந்த வேர்வுல்ஃபு, அப்புறம் வந்து நாகா, அவங்களோட மேஜிக் அண்ட் ஷேப் ஷிஃப்டிங் அண்ட் ப்ராக்டிசஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்து டாக்மேன், வேர்வுல்ஃப் மாதிரி வேற ஒரு கிரிப்டட் இருக்குது. ஐ திங்க் ரெண்டுமே ஒன்று தான்ற மாதிரி ஐ ஃபீல். பட் ரெண்டுமே வேற ஒரு இது மாதிரி வந்துட்டு வேற ஒரு என்டையர் புக் அவர் எழுதியிருக்காரு, டாக்மேன் மேஜிக் அப்படின்ற மாதிரியும் மற்றும் பல பல ஸோ எழுதியிருக்காரு. ஸோ வந்து இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் அதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ், ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்க்கக்கூடாது. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வேர்வுல்ஃப் போட்டிருக்காங்க, இதில் வந்து நிறைய ஸ்பெல்ஸ் ரிச்சுவல்ஸ் இருக்கும். ஸோ அதை போனால் நம்ம வந்து அந்த ஓனாய் மனுஷனாக மாறிடலாம், நம்ம வந்து அந்த நாகம் இச்சாதாரி நாகமாக மாறிடலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உள்குத்து இல்லாமல் இதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால நீங்கள் எதுக்கும் வாங்கியே படிச்சிருங்க. ஓகே, எதுக்கு இந்த டென்ஷன், எதுக்கு இந்த இருக்குமா இருக்காதா அந்த இதே வேண்டாம், நீங்கள் வாங்கியே பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது மிஸ்ட்ரி மேக்னெட். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் சம் டைம் வித் மீ in this channel. Like, subscribe and push notification button for more such amazing and confusing videos. So okay, bye bye.